ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் நிறையா நூல் சிக்கி இருக்குது. அது திடீர்னு சிக்கிடும். நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அதில் எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு பார்ட்ஸாக கழட்டிகிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பார்ட்ஸை நான் கழட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பல்லை கழட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நூல் சிக்கியிருக்குன்னு சொன்னா இல்லையா, அது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள், எவ்வளோ நூல் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கை வச்சு கூட எடுத்து காட்டுறேன். எவ்வளோ நூல் அதில் அடியில் சிக்கி இருக்குது. நம்ம தைக்கும்போது அதிக அளவில் நூல் சிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தைச்சது போக ஏதாவது பிசுறு இருந்தால் அதில் உள்ள மாட்டிக்கும். எனக்கு திடீர்னு ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. என்னென்னு பார்க்கும்போது நூல் அதிக அளவில் உள்ள மாட்டியிருக்கு. அதை இப்போ எடுத்து சரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இவ்வளோ நூல் உள்ளே இருந்ததுனால தான் இப்போ நமக்கு மிஷின் டக்குன்னு நின்றுடுச்சு. சில பேர் பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்க, மிஷின் டக்குன்னு நின்றுடுச்சு அப்படின்ட்டு. ஒன்றும் பயப்படாமல் எந்த இடத்துல என்ன தப்பாக இருக்குது, ஏன் மிஷின் ஓடலை அப்படின்ற சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சாலே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அது பாருங்கள், இவ்வளோ நூல் அது உள்ளே இருந்ததுனால தான் எனக்கு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ண வேண்டியதான். இது மட்டும்தான் நான் கழட்டியிருக்கேன். இதை நான் ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கான டூல்ஸை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கழட்டலாம். அந்த மிஷின் வாங்கும்போதே நமக்கு 3 டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுக்கு உண்டான டூல்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்ணாபின்னான்னு பயன்படுத்திடாதீங்க. இப்போது இது ரெண்டையும் வச்சுட்டு அதுலேயும் பிசர்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க, தொடச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போயே ஒரு பார்ட்ஸையும் மாட்டும் போது தொடச்சிருங்க, தொடச்சிட்டு மாட்டுங்க. இப்போ இதுக்கான டூல்ஸ் பெரிய டூல்ஸு. இதே மாதிரியே டைட் பண்ணிவிடுங்க. கிராஸ் விடாமல் ஜாக்கிரதையாக திருவுங்க. கிராஸ் மேலே ஏறிடுச்சுன்னா கஷ்டம். அவ்வளோதான். இனிமேல் மிஷின் கரெக்டாக ஓடும். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். மிஷினை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, மிஷின் இப்போ நமக்கு நார்மலாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நூல் போட்டு நல்லா தைக்கிதான்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு சாதாரணமாக நம்ம மீந்த பீஸை வச்சு நல்லா மறுபடியும் தைக்கிதான்றதை செக் பண்ணிடலாம். தையல் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மிஷின் இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் மிஷின் உங்களுக்கு ஸ்டக் ஆகி நின்றுடுச்சுன்னா பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதோட சொல்யூஷனை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.